வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாக்லின் மிட்வீக் எவிக்ஷனில் வெளியே போயிருக்காங்க. பணப்பெட்டி டாஸ்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே உள்ளே வராதனால எலிமினேட்டட் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க. அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணாங்க அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பிக் பாஸ் வந்து லிவிங் ஏரியாவுக்கு போக சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் அந்த டாஸ்க் முடியுது. எல்லாருமே என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, ஓகே கரெக்டாக உள்ளே வந்துட்டாங்க, ஏன்னா டோர் மூடல இல்லை, அதாவது 0 வந்துச்சு அப்படின்னா டோரை மூடிடுவாங்க, ஜாக்லின் வெளியே இருந்துருவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க. பட் அங்கே கதையே வந்து வேறு. லைக் அவங்க வந்து உள்ளே வந்தது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து லேட்டாக தான் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு டவுட் கொஞ்சம் பேருக்கு இருந்தது. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, இல்லை நீ வந்துட்டு அச்சீவ் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நேரம் செலிப்ரேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் ஜாக்லின்கே ஒரு டவுட் வந்துச்சு, லைக் நான் உள்ளே வந்துட்டேனான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அண்ட் தென் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருக்கிறப்ப பிக் பாஸ் வந்து லிவிங் ஏரியாவுக்கு வர சொல்கிறாங்க. அப்பயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஏதோ சம்பவம் இருக்குது அப்படின்ற மாதிரி. லிவிங் ஏரியாவுக்கு வந்த உடனே பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு, ரீப்ளே அப்படின்ற மாதிரி. நம்மளுக்கு தான் ரீப்ளே போட்டு காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அவங்களுக்கு காமிச்ச மாதிரி தெரியல, ஏன்னா பிளாஸ்மாவில் வந்து எந்த வீடியோவும் ப்ளே ஆகலை. நம்மளுக்கு as a வியூவராக நம்மளுக்கு போட்டு காமிக்கிறாங்க அவங்க எவ்வளோ செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி. 2 செகண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காங்க. 35 மினிட்ஸில் அவங்க 35 செகண்ட்ஸில் அவங்க உள்ளே வரணும். பட் 37 செகண்ட்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க திரும்பவும் பணப்பெட்டி எடுத்துகிட்டு உள்ளே வர்றதுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் ரீசனுக்காக நீங்கள் எலிமினேட் பண்ணப்படுறீங்க. இதுதான் வந்து உங்களோட கடைசி தருணம், எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு வெளியே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஜாக்லின் எழுந்து வந்து பேசுகிறாங்க. பட் இந்த பர்டிகுலர் விஷயத்தை கேட்டதும் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உடஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ சுனிதாவுக்கு ஜாக்லினை பிடிக்காது அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து அழுறதை நம்மளால் பார்க்க முடியுது. கண்ணீர் விட்டு அழுறாங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயின் இருந்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா ஜாக்லின் மட்டும் தான் வந்து போகல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. பட் பிக் பாஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்ததும் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க களத்தில் இறங்கினாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஜாக்லின் வந்து எந்தளவுக்கு அவங்களால பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. பட் ஒன்லி 2 செகண்ட்ஸ் தான், கொஞ்சம் இன்னும் ஒரு புஷ் கொடுத்துருந்தாங்கன்னா உள்ளே வந்திருப்பாங்க. பட் ஷீ ட்ரைட் அட் பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். பட் இந்த பர்டிகுலர் எலிமினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. அண்ட் தென் அவங்க உள்ளே வந்ததை ப்ரோமோவில் பார்த்ததுக்கப்புறம் ஓகே வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தது. ஆனால் ஒரு 2 செகண்ட் லேட்டாக வந்தனால எலிமினேட்டட் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து பிளாஸ்மா முன்னாடி பேசுகிறாங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் பேசுகிறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா, கொஞ்சம் பயந்துட்டு ரொம்ப எனக்கு பயமாக இருந்துச்சு வெளியே போகிறப்ப அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. விச் மீன்ஸ் ஓடுறப்ப. பட் இப்போ நான் ஓகே தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் எல்லாரையும் எனக்கு வந்து பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் வெளியே தைரியமாக தான் போகிறேன், இங்கே எல்லாருமே வந்து தைரியமாக இருங்க, நான் வந்து ஒரு விஷயத்தால் வெளியேருந்து உள்ளே வந்து ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சேன், இதுதான் வந்து பெஸ்ட் மூமெண்ட் டு ப்ரூவ் மை செல்ஃப் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க ஓடவே முடியாது, என்னால் அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க. ஆனால் ஒரு சின்ன மார்ஜினில் தான் வந்து அவங்க தோற்றுருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் எஸ் அவங்க வந்து பீப்புள் ஹார்ட்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். எஸ் அதை தான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணி, நான் இதை ஒரு பெஸ்ட் மூமெண்ட்டாக நினைக்கிறேன் என்ன நானே ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்றத அங்கே மென்ஷன் பண்ணாங்க. அண்ட் தென் லைக் எல்லாரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா விளையாடுங்க அப்படின்ட்டு ஃபைனலிஸ்ட் வந்து சொன்னாங்க. அண்ட் தென் யார் வின் பண்ணாலும் எனக்கு ஹாப்பி தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. லைக் என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் இருக்காங்க, விச் மீன்ஸ் ரயான் அண்ட் தென் சௌந்தர்யாவை மென்ஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் முத்து, பவித்ரா அண்ட் தென் விஷால், யார் வின் பண்ணாலும் எனக்கு ஹாப்பி தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாய் சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே முத்துக்குமரன்லாம் வந்து அழாத அப்படின்ற மாதிரி அதட்டி பேசினார். அண்ட் தென் எல்லாருக்கும் ஹக் பண்ணிவிட்டு அவங்க வந்து அடுத்த விஷயங்கள் என்னென்ன ஷேர் பண்ணாங்க அப்படின்றத அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பிளாஸ்மா முன்னாடி அவங்களோட கடைசி ஸ்பீச். ஸோ இந்த பர்டிகுலர் எவிக்ஷன் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது மறக்காம இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ், பாய்.